ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மோட். அது வந்து சடனாக பிளான் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, என்னுடைய மகளுக்கு அழகி மோஷிகாவுக்கு வந்து மொட்டடிக்க போகிறாங்க. அழகிக்கு வந்து இப்போ 9 months ஆகுது. அவங்க வந்து சிம்பிளாக தான் பண்ணுறாங்க. ஏன்னா 3 yearல வந்து கிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 3 year வரைக்கும் நிறைய முடி வளர்ந்துரும் இல்லையா, அதனால இப்போவே மொட்டை அடிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். என்னடா அவங்கள பார்த்தா ஃபங்க்ஷனுக்கு போகிற எஃபெக்டில் இருக்கிறாங்களே, இவனை பார்த்தா ஏதோ காய்லாங்கடைக்கு போகிற எஃபெக்டில் இருக்கிறானேன்னு பார்க்குறீங்களா? நான் இன்னும் ரெடி ஆகலைங்க, இதுக்கு மேலே தான் ரெடி ஆகணும். இவர் இப்போ தான் தூங்கி எழுந்தாரு, நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இவர் என்ன ஒரு 5 minutes ரெடி ஆகிடுவார். நம்மளுக்கு அவ்வளோதாங்க, அவங்களுக்கு தான் சும்மா லேட் ஆகுது. நான் ரெடி ஆகிட்டேன், இவர் ரெடி ஆகிட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போக போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அம்மு வீட்டுக்கு வந்து வீட்டில் சாமி கும்பிட்டு அப்புறம் கிளம்ப போகிறோம். அம்மு வந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் நேரத்தில் கிளம்புறது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து அழகிக்கு மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. அழகி வந்து ஒரே அழுக இல்லைம்மா, அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படியே நெம்புறா. லைட்டாக இந்த இடத்துல ஒரு இதாகிடுச்சு, வேறு சின்னசாக என்ன கீரில் விழுந்துருச்சு. அதுக்கு அவங்க டேடி வேறு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு. அதனால் அந்த பக்கம் மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. அழகி அழுறது மொட்டை அடிக்கிறதெல்லாம் நம்ம கவர் பண்ணல, ஏன்னா அது வந்து காப்பிரைட்ஸ் வருமோன்னு ஒரு இது. ஏன்னா ரொம்ப அழுறதெல்லாம் போடக்கூடாது இல்லையா, அதனால் எடுக்கல. ஸோ மொட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. மொட்டை அடித்ததுக்கப்புறம் வேணால் அழகியை பார்க்கலாம். இப்போ பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒரு மலையை சுற்றி ஃபுல்லாக நெல் இல்லைம்மா. அது அறுவடைக்கு தயாராக இருக்குது. இப்போ என்னம்மா தை மாதத்தில் தானே இருப்பாங்க, நெக்ஸ்ட் மந்தில் நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அழகி வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு நம்ம பூஜை போடணும். கொஞ்சம் பூஜை சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். பூஜை போட்டுட்டு பொங்கல் பிரசாதம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க, அது கொடுத்துட்டு நம்ம பொங்கல் இல்லை எனக்கு பிடிக்கும், அது கொடுத்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரேமை பாருங்கள் எப்படிங்க இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். அந்த ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, மலை, நெல், அந்த நெற்பயிருங்க, செம்மங்க. பாருங்க, இது ஒரு ஃபீலு, பயங்கரமான ஃபீலாக இருக்குது இந்த இடம். குளம் ஒன்று, சுற்றி மலைங்க. ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து துணி அது அன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம்ல, அதுதானே. சுந்தருக்கு, அம்முக்கு, அப்புறம் பாப்பாக்கு துணி வாங்கிட்டு வந்த துணி. பூவெல்லாம் எப்போ போய் வாங்கிட்டு வந்தீங்கம்மா? பூவெல்லாம் காலையில் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தோம்மா. காலையில் எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு, 4:30க்கு. சரி, தட்டத்தில் வச்சு கொடுங்க பூவெல்லாம். ஏன் கவரில் எடுத்து வைக்கணுமாங்க? தட்டு எடுத்து வச்சு. சரி வாங்க, டைம் ஆகுது. இந்த தட்டு வந்து அழகி அவங்களுதுமா. அழகிய ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதனால இந்த தட்டு வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. வாழைப்பழத்தெல்லாம் திருணுக்கிறான் பாரு அவன். பனானாவா? அம்மாவுக்கு ஒன்று கொடுப்பா. கேட்க சொல்லு சத்தம். தாய் மாம வரிசை. நீங்கள் உங்கள் வரிசை வச்சு கொடுக்குறதா? 2 சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லாஸ்ட்டாக எப்போ வந்தோம்னா, அழகிக்கு ஃபர்ஸ்ட் டைம் சாலிட் ஃபுட் சாப்பிட வச்சாங்கல்ல, அப்போ வந்தோம். அதுக்கப்புறம் இப்போவும் திரும்பவும் அழகிக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆனால் என்னென்னா, இந்த தடவை வந்து கோயிலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து கோயில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு. ஆமாம், கோயில் வந்து புதுசாக கட்டுறாங்க போல் ஃபுல்லாக. அதனால் சாமி வந்து வெளியே வச்சுருக்காங்க, குட்டிஸாக ஒரு இது மாதிரி கட்டி ஷெட்டு மாதிரி சாமி வந்து வெளியே வச்சுருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் எப்போ வரோன்னு தெரியல. அப்போ வரும்போது புது கோயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை? ஆமாம், அக்கேஷ்னலாக தான் வரும் இந்த கோயிலுக்கு. அம்மு கல்யாணத்துக்கு வந்தோம், அப்புறம் அழகிக்கு ஃபர்ஸ்ட் டைம் முன்னாடி எங்கள் கல்யாணத்துக்கு வந்தோம். அதுக்கப்புறம் அழகிக்கு சாப்பிட வைக்கிறது, இப்போ அழகிக்கு மொட்டை அடிக்கிறது.
இப்போ வந்து க்ளோஸில் இருக்குது. அது எப்போ முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. மேபி நெக்ஸ்ட் டைம் வரும்போது இருக்கும்னு நம்புகிறோம். ஆமாம், இங்கே நிறைய மேரேஜு, அப்புறம் காரு. ஒரு திருட்டு கல்யாணம் கூட நடந்துச்சு. திருட்டு கல்யாணம்னா அவங்க 2 பேர் மட்டும், பொண்ணு மாப்பிள்ளை. தாலி கட்டி கிளம்பிட்டாங்க பைக்கில். அதுக்கப்புறம் நிறைய காருக்கெல்லாம் பூஜை பண்ணுறாங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மொட்டடிக்கிறது, கல்யாணம், அந்த மாதிரி வளைகாப்பு. இது நாங்கள் இப்போ ஏதோ வளைகாப்பு போல் ஃபுல்லாக பேனர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் சாமியை வெளியே வச்சுருக்காங்க. பூஜை போடலாம். பப்பு சாமி கும்பிட போயாச்சு. பூஜைக்கெல்லாம் உள்ளே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. சுந்தரம் அம்மா विश्वाधारं गगनचरुषं नीलवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगी विद्याण्डगमनं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं जयं भविष्य ஒரு தட்டுறப்போ பொங்கல் போட்டு உட்காந்துக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். பிரசாதம் மாதிரி சாப்பிட்றதில்ல, ஆனால் எண்ணெய் மட்டும் கலாய்க்கிறது. எப்போ பாருங்க பிரசாதம். இங்கே பாருங்க எவ்வளோ வச்சு உட்காந்துக்கிறாருன்னு. ஆக்சுவலாக இது என்னன்னா சூடாக இருக்குதுன்னு என் கையில் கொடுத்தா, அவளுக்கு போட்டது தான். சூடாக இருக்குன்னு என் கையில் போட்டா சரி எனக்கு இந்த மிதமான சூடுன்னு சொல்லி சாப்பிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாங்கி அழகிமா அம்மு பிரசாதம் செஞ்சுட்டு வர சொன்னாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாயாசம் மாதிரி செஞ்சுட்டு வந்துக்கிறாங்க. கொலைவா செஞ்சுட்டு வந்துட்டு சமாளிக்கிறது. அழகி வேற எப்படி டேஸ்ட் பண்றாங்க. அழகி சூப்பரா. இவர் பாருங்க ஸ்பூன்ல சாப்பிட்டு இருக்கிறாரு. திரும்ப தங்கம் பிளேட் பக்கமா போதும் 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 செப்பு விடுவா. செப்பு நோர் தெரிச்சு போதும். என்னம்மா 10 பாத்திரம் தேக்கி வச்சிட்டாங்க. ஆமாம் ஆமாம் கரெக்டு தான். இங்கே பாருமா மீனெல்லாம் இருக்குது. அது குட்டி மீன்ரா. இங்கே பாருறா பெரிய மீனுங்க. ஆமாம் தெரியும்னு நினைக்கிற வீடியோவில் தெரியும். ஏன் டேய் இவன் பாடுறா பின்னாடியே வந்துருக்குறான். டேய் பப்பு கண்ணாடி போட்டுக்கோங்க கண்ணாடி. ஓகே ஃபைன். ஓகே சொல்லிடுங்க. ஓகே உட்காருங்க, அங்கேயே உட்காருங்க. நெய் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கு. அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசு பிசு. ஆமாம் நெய் பொங்கல். மீன்லாம் பாருமா எப்படி சாப்பிடுதுன்னு. பெரிய பெரிய மீன்லாம் வருதுமா.
கொஞ்சம் தான் பெரிய மீன், அவ்வளோ பெரிய மீன் இருக்குது. அது அங்கே இருக்கு பாரு, அங்கே பெரிய மீன் அங்கே ஒன்று வருது பாரு. இதோ அங்கே நிற்கிது. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டோம், கோயிலேருந்து வந்துட்டோம். இவனை வச்சுட்டு வீடியோ எடுக்கவே ஒரு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வேறு 2 குளம் மாதிரி இருக்குல்லம்மா தண்ணி, அங்கேயே போயிட்டு விளையாடணும், தண்ணியில் விளையாடணும்னு நினச்சிட்டான். ஏற்கனவே நனைஞ்சு அவன் போட்டிருந்த டவுசரு, டிஷர்ட்டு, செருப்பு எல்லாம் தண்ணி. இப்போ மேலே உட்கார வச்சுட்டு வந்தது என் உடம்பு ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. அதனால அங்கே சரியாக வரும்போது கிளம்பும் போது மட்டும் வீடியோ எடுக்கல, மற்றபடி எல்லாமே எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து என்னென்னா வீட்டுக்கு வந்து கோயிலேருந்து டைரெக்டாக வீட்டுக்கு வரணும் இல்லையா. வீட்டுக்கு வந்து அவங்க சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லஞ்சை வெளியே சாப்பிட போகிறோம். ஏன்னா அம்மு வந்து ஸ்பான்சர் பண்ணணும், மொட்டை அடித்தனால அம்மு வந்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி லஞ்சு வாங்கி கொடுக்கணும். அதனால ஒரு நல்ல ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட போகிறோம். இல்லை இவன் வைஃபரெல்லாம் போட்டு விட்டுறாமா, சும்மா இருந்தா அசந்த நேரத்தில் போட்டு விட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஸ்க்ராச்சஸ் உழுதுருமோ அது வேறு பயமாக இருக்குது. சரி வாங்க ஹோட்டலில் போய் பார்ப்போம். அது எடுத்துருமா, ரிசீவர் எடுத்துரு. பப்புக்காக பிரியாணி ஆர்டர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சரியான சாப்பாடு சாப்பிட்டு அம்மாவை வந்து அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. மயக்கம் கொஞ்சம் ஒரு மாதிரி எந்த வேலையும் செய்யலை. நாங்கள் காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு போனோம், அவங்க மொட்டை அடித்தாங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தோம். அதுவே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குல்லம்மா. ஆமாம், ஃபுல்லாக சாப்பிட்டோம், தூங்கினா நல்லாயிருக்கும். இப்போ வந்து 2 ரீல்ஸ் எடுத்துகிட்டு இந்த காஸ்டியூமில் அப்புறம் கடைக்கு வேற போக வேண்டியது இருக்குது. ஸோ இந்த vlog இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.